விஷத்தை தூக்கி 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 விஷமாவே மாறிட்டோம். பாம்பின் விஷத்துக்காவது அதை முறிக்கிறதுக்கு விஷம் இருக்கு. மனிதனுடைய வார்த்தைகள் நான் சொல்லவே இல்லையேன்னு பல்லையும் நாக்கையும் தாண்டி விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது. இன்றைய ராசி பலன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது யாருமே ஜோதிடத்துல சொல்ல மாட்டாங்க. நான் என் மூலதனம் அல்ல, நானே என் மூலதனம். நிழல் விழுது அப்படின்னா அங்க வெளிச்சம் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை. செதுக்கி செதுக்கி அவர்களை சிற்பமாக மாற்றுவது ஒரு ஆசிரியரின் வேலை. தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம். சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கியாகணும். அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை. 2 வரிகள் தான். விஷத்தை தூக்கி 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 விஷமாவே மாறிட்டோம். நீங்க எத்தனை முறை கொத்தப்பட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்ட போது பல பாம்புகள் கொத்திய நபரை ஒத்த சொன்னாரு. எனக்கு இதுக்கு அடியில இன்னொரு வருத்தம் இருந்தது, எத்தனை முறை நாம கொத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, எனக்கு ரொம்ப அச்சமாக இருந்தது. பாம்புக்காவது எங்கதான் விஷம் தெரியும், நம்மளுடைய நாக்குக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா உடம்புடைய ஒவ்வொரு அணுவிலையும் விஷம் கக்கக்கூடிய ஒரு உயிரி உண்டு என்றால் அது தேளுடைய கொடுக்கோ பாம்பனுடைய பல்லோ அல்ல, மனிதனுடைய நாக்கு. இப்போ அவங்க சொல்லும் பொழுது நான் ஒரு நிமிடம் உள்நோக்கி பார்த்த போது எனக்கு தோன்றியது, இறைவா எத்தனை பேர் என்னுடைய வார்த்தைகளால் how many people have been left to treat their venom. ஆன்டிடோட் இல்லாதது மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, பாம்பின் விஷத்துக்காவது அதை முறிக்கிறதுக்கு விஷம் இருக்கு. மனிதனுடைய வார்த்தைகள் நான் சொல்லவே இல்லையேன்னு பல்லையும் நாக்கையும் தாண்டி விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது. நாங்க உட்காந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பரவசமாக இருந்தது. நீங்க யார் இருக்கிறதும் எனக்கு இங்க தெரியலங்கிறது மட்டும்தான். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அசரீரி மாதிரி என் காதுல வந்து விழுந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதான் சொன்னேன், இன்றைய ராசி பலன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது யாருமே ஜோதிடத்துல சொல்ல மாட்டாங்க. இன்றைய ராசி பலன் நல்வார்த்தைகளை கேட்பது, இன்றைய ராசி பலன் புத்தகம் பெறுவது, இன்றைய ராசி பலன் மேடையில் மரியாதையாக உங்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்படுவது, இது யாருக்குமே ராசி பலன்ல வராது. ஆனா என்னுடைய ராசி பலன் இது தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்தது. என்னுடைய தலைப்பு நானே என் மூலதனம். நான் என் மூலதனம் கூட கிடையாது. வள்ளுவன் கிட்ட படிச்சது அந்த ஏகாரத்தை நீட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நாவினால் சுட்டவடு சொல்லும் பொழுது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும், ஆறாது நாவினால் சுட்டவடு, ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வரும்போது அதை இழுத்தோம் அப்படின்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும், இல்ல தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த ஏகாரத்தை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா the impact is more. வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்த பாடங்கள்ல அது ஒன்று. இப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் என் மூலதனம் அல்ல, நானே என் மூலதனம். இப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நிழல் உட்பட அத்தனையும் நிராகரிக்கப்படுகின்றன அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, நிழல் விழுது அப்படின்னா அங்க வெளிச்சம் இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை, என் நிழலும் வெளிச்சமா விழணும்னு. பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது I am the leader, I am the follower, I am the giver, I am the taker. I பிரம்மாண்டமானது. I really would like to deflate the I. இந்த மிக பிரம்மாண்டமாக பிரபஞ்சத்தை தாண்டி விசாலமாக விரிந்து நிற்கக்கூடிய, புடைத்துக் கொண்டும் வெடித்துக் கொண்டும் நிற்கக்கூடிய அந்த நான் என்ற அகம்பாவத்தை மெல்லிய ஒரு ஊசியால் குத்தினால் என்ன என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த ஊசியும் நான் தான் என்று தெரியும் பொழுது அகம்பாவம் பெருத்து கொண்டே போகட்டுமே அப்படின்னு தோணும். ரொம்ப பெரியது. இப்ப நானே என் மூலதனம் கொண்டு வந்தாச்சு. I am my investment. எங்கிருந்து கிடைச்சிருக்கும்பா? நாம நினைக்கிறோம் ஆசிரியர்கள் எல்லாம் சிற்பிகள், குழந்தைகள் எல்லாம் கல்லாகவும் அல்லது மரத்துண்டாகவும் வருகிறார்கள். செதுக்கி செதுக்கி அவர்களை சிற்பமாக மாற்றுவது ஒரு ஆசிரியரின் வேலை இல்ல. இது சாதாரண ஆசிரியரோட வேலை. அதிர்ஷ்டம் செஞ்ச ஆசிரியராக இருப்பாரே ஆனால், if the teacher is a fortunate one, என்ன ஆகும் தெரியுமா? நாங்களும் கல்லாதான் உள்ள போறோம், நாங்களும் சாதாரண மரத்துண்டாதான் போறோம். செதுக்கி செதுக்கி குழந்தைங்க இது இல்லைங்க ஆசிரியர், இது இல்லைங்க ஆசிரியர்னு செதுக்கி செதுக்கி எடுத்து ஒரு 35 வருஷம் அவங்க செதுக்கி முடிச்சு நிமிர்ந்து அப்பாடா ஒரு ஆசிரியர் கிடைச்சார் அப்படிங்கும் போது பணி நிறைவாயிடுது, வெளியில வந்துடும். அப்போ என்னுடைய ஒரு மாணவர் கொடுத்த ஒரு வரிதான் இது. ஆசிரியருக்கு அந்த காதுகள் எல்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள் கேட்கும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆர் ரைட். குழந்தைங்க சொல்லுவாங்க, அதுல
ஒரு மாணவர் கல்லூரியை விட்டு கிளம்புறாரு. அவரு ஒரு 6 மாதம் என்னுடைய மாணவராக இருந்த நபர் கிளம்புறாரு. இன்ஜினியரிங்ல அவருக்கு கிடைச்சிருச்சு, மணிப்பால்ல ஆர்கிடெக்ட். அதுக்காக போறாரு. போயிட்டு திரும்பி வந்தார். எல்லாம் முடிந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்த போது பேசியாச்சு. கிளம்பும் பொழுது நான் கேட்டேன், என்னை தாண்டி போறாரு, முதுகு மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறேன். முழுதாக கூட திரும்பல, முகவாய் மட்டும்தான் என் பக்கம் திரும்புது, ஒலி என் பக்கம் வருது. ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு போனான் அந்த பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது. அன்றைய ராசி பலன் கீதோபதேசம் பெறுவது, அவ்வளவுதான். ஏன்னா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு, வாங்குறேன்னா நிக்கக்கூடிய குழந்தை ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அது போற போக்குல சொல்லிட்டு போகக்கூடிய உபதேசங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் கிடைப்பதில்லை. அப்ப எடுத்துதான் இந்த கையில. என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், கை மாறி கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல கியூல, திருப்பி யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஆண்டவன் கை மாறி என்ன என்கிட்ட கொடுத்தாச்சு. இதத்துக்கு நான் யார்கிட்ட கொடுக்க முடியும்? யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும். வேற யாரும் இல்லையே கூட. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்க கூட தூங்குற நபர் அல்ல, உங்களோட தான் நீங்க தூங்கி ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க, உறங்குவதற்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு உறக்கம் தருவதற்கான மருந்தாக என் மனதை நீவி விட்டு, அப்படித்தான் இருக்கும் காயங்கள், அது பரவாயில்லை, இது தன்னை போல் சரியாகும், சரியாக்கிக்கொள் என்று சொல்வதற்கு உங்கள் குரல் எனக்கு மந்திர ஓசை போல தாலாட்டை போல கேட்கிறதுன்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் நினைச்சேன், என்னோடு தானே நான் தூங்கியாக வேண்டும். என்னை பிடிச்சு வெளியில தள்ளி என்னால கதவை சாத்த முடியும் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை நான் தூங்கி இருப்பேன், கும்பகர்ணனுக்கு பக்கத்துல இருப்பேன். இல்ல, என்னோட நான் தூங்கணும் அப்படின்னா இறைச்சல் தலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கும், வெளியில பார்த்தா மௌனமா இருக்கும். இந்த மௌன இறைச்சல் வரும்போது இறைச்சலும் நான் தான், மௌனமும் தானா அப்படிங்கும் பொழுது நானே என் மூலதனமாக மாறி போகிறேன். I have nobody to give the credit, nor do I have anybody to discredit. நான் மட்டும்தான். இது அகம்பாவத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், அவலத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், பணிவினால் வருவதாகவும் இருக்கலாம், பெருமையினால் வருவதாக இருக்கலாம். ஆனால் நான் தான் ஊற்றுக்கண், நான் தான் பெரும் நபர், நான் தான் அடைத்துக் கொள்கிறேன், நான் தான் பீரிட்டு வெளியே வருகிறேன். மாற்று கருத்து இது எதுவும் இல்லை. அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை. 2 வரிகள் தான். ஒரு நபர் கடைக்கு போறாரு. கடைனா அதுல சில மாற்றங்களை நான் கொண்டு வரேன். ஏன்னா எந்த கதையும் என் மூலமாக வரும்போது நான் கொஞ்சம் வரணும் தானே இந்த கதையில. அதனால நான் அதை மாற்றிக்கிறேன். வழியில இருக்கக்கூடிய தள்ளு வண்டிகள்ல தள்ளிட்டு போகக்கூடிய பழம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், பெரும்பாலும் அவங்க எங்க விற்பாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு முன்னால் நிற்பாங்க. மருத்துவமனைக்குள்ள போகும்போதுல நமக்கு அப்படி ஒரு சடங்கு, அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன, அவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும். அவர்கள் சாப்பிடுவார்களான்னு ஒரு நாளும் நம்ம கேட்டது கிடையாது. அவங்க சாப்பிடாட்டானே பக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க தானே, கூட இருக்கிறவங்க இருக்காங்க, யாரோ ஒருவர் பழம் சாப்பிடுவார், ஹார்லிக்ஸோ ஏதோ ஒன்று. சாதாரண நாட்களில் நம்ம எந்த பழங்கள் பக்கத்திலே போக மாட்டோமோ அந்த பழங்களை தான் நோயாளியான நபருக்கு மறக்காம கொண்டு போய் கொடுப்போம். நாம எதனால் நோய்வாய்ப்பட்டாருங்கிறதுக்கு பின்னால காரணம் தேடினா கூட இது கிடைக்கலாம், இருக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்னா பிரிச்சு இல்ல, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. ஆனா டைபாய்டு வந்தா மறக்காம எல்லாரும் கொடுக்கக்கூடியது அதுவாக மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் நீங்க தேறி வந்தீங்கிற பொய்யையும் கூடவே சேர்த்து கொடுப்பாங்க. சரி, இந்த பழவண்டியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நபர், நல்லதா 4 பழம் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அவனுடைய பதில், நான் விற்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த பதில் சாத்தியம்? ஏன்னா ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம், நல்லதா 4 பழம் கொடு, நல்லதா 4 காய் கொடு, நல்லதா 2 எடு. ஏதோ ஒரு நல்லது அல்லாததையும் வைத்துக் கொண்டு விற்பவர்கள் மாதிரியும் தேடி தேடி நாம் எடுப்பது மாதிரியும் முகத்தில் அறைந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு பதில், நான் விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், அப்ப நான் சொல்றது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் செய்யறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் சிந்திக்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம், அவரவருக்கான உத்தரவாதங்களை எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? முடியுமே ஆனால் நீங்களே உங்கள் மூலதனம். முடியவில்லை என்றால் கண்டிப்பாக முடியவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் தான் நடக்கணும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நடக்கணுமே தவிர இல்ல இது எனக்கு தெரியாதுன்னு அல்ல. இது கூடவே நான் படித்த இன்னொன்னு ஜேஆர்டி டாடா பத்தியது, ரொம்ப அழகான ஒன்று. அவருக்கு ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பர் என்னை போல ஒரு நபராகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நண்பருடைய ஒரு பலவீனமோ பலமோ பழக்கமோ தெரியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் நம்ம எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம். இது என் பழக்கம்னு சொல்றோம் பலவீனத்தை.
பலத்தை கூட இது என் பழக்கம்னு சொல்றோம். எதெல்லாம் அந்த பழக்கத்துக்குள்ள அடங்கும்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் சொல்றாரு, அவருக்கு அந்த பழக்கம், பலவீனம், பலம் என்னவாக நீங்க சொன்னாலும் சரி, பேனாக்களை தொலைப்பது. ரொம்ப சுலபமா பேனாக்கள் காணாமல் போகும். முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது சொன்னதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முதல்ல பேனாவை தொலைப்பது பொறுப்பு எங்கிட்ட, அவருக்கு பேனாக்கள் காணாமல் போகும். ஏதோ பேனா நடந்து காணாமல் போனது போல. பேனாவில் மேல் வந்து நம்ம செருப்பு சொல்லுவோம் இல்லையா, சேர் இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி. இப்போ பேனாக்கள் காணாமல் போகும், பேனாவை தொலைத்து விடுவார். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு இத்தனைன்னு கணக்கே கிடையாது. எங்க வச்சேன் அப்படின்னு தேடுவாரு. தேடுறது கூட அது தொலைந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம தேடவே ஆரம்பிப்போம். இன்னொரு தேடல் கூட நமக்கு உண்டு, அது கிடைச்சிடக்கூடாதுன்னு சில தேடல்கள் நமக்கு உண்டு. அப்படியும் தேடக்கூடிய ஒரு நபர். பொறுக்க முடியாம ஜேஆர்டி டாடா கிட்ட இதை சொல்றாரு. நமக்கு இந்த புலம்புறதுல கூட ஒரு சுகம் உண்டு, ஒரு கர்வம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. குழந்தைங்களை பத்தி சொல்லும்போது கூட சொல்லுவோம்ல, எங்க மாமனார் மாதிரியே எதை போட்டாலும் கோவம் வந்துச்சுன்னா கீழே போட்டு உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. குழந்தை பார்த்துட்டே இருக்கும். நம்ம முகத்துல இருக்க புன்சிரிப்பு, தோல்ல இருக்கக்கூடிய கர்வம், குரல்ல இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தோணும், ஓ எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கணும் போல இருக்கு. இல்ல, நம்ம கத்து கொடுக்கணும். நாட் டெலிபரேட்லி, அன்கான்சியஸ்லி we do it. அப்புறம் கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் we are not able to undo it. அவ்வளவுதான், அதற்குள்ள the damage is done, முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்லும்போது ஜேஆர்டி டாடா சொல்றாரு, இல்லையே நீங்க பெரிய செல்வந்தர் தானே, எதற்காக இந்த அளவுக்கு விலை மதிப்பு குறைந்த பேனாக்களை வாங்குகிறீர்கள், நல்ல ஒரு தங்க பேனா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் இன்னும் இருக்கு தங்க பேனாக்கள் அப்படின்னா, அந்த நிப்பு தங்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு, இன்றளவும் இருக்கு. அப்போ உடனே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 6 மாதங்கள் இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. மீண்டும் சந்திக்கும் பொழுது ஓடி வந்து ஜேஆர்டி டாடா கையை பிடித்துக்கொண்டு அந்த நண்பர் நன்றி சொல்கிறார். ஐயோ, உங்களுடைய அந்த அறிவுரை எவ்வளவு நல்ல அறிவுரை, இப்போது நான் அந்த பேனா தொலைப்பது பழக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன், என் பேனா தொலைவதே இல்லை.